தங்க இலைகளால் மின்னும் மரங்களும் சிறிய விளக்குகள் போல ஒளிரும் பூக்களும் கொண்ட மாயாஜாலக் காட்டின் நடுவில் அனைத்து வகையான விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ்ந்தன. பெல்லா என்ற சுறுசுறுப்பான சிறிய முயல் மின்னும் காளாங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியுடன் குதித்தது. ஒரு நாள் பெல்லா ஹென்றி என்ற சிறிய முள்ளம்பன்றியைச் சந்தித்தது. அது கனமான ஆப்பிளை தனது குழிக்கு எடுத்துச் செல்ல முயன்றது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கனிவாகச் சொன்ன பெல்லா தனது வலுவான சிறிய கால்களைப் பயன்படுத்தி ஆப்பிளை தள்ள உதவியது. திடீரென்று அவர்கள் ஒரு மென்மையான கீச்சொலியைக் கேட்டனர். மரத்தின் உயரமான கூட்டிலிருந்து ஒரு குஞ்சுப் பறவை விழுந்திருந்தது. பெல்லாவும் ஹென்றியும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு நாம் உதவ வேண்டும் என்றனர். பெல்லா தன் நண்பர்களை அழைத்தது. வலிமையான மான், புத்திசாலி அணில் மற்றும் கனிவான ஆந்தை. அவைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். கூட்டை நிலையாகப் பிடித்துக் கொள்ள அணில் மரத்தில் ஏறியது. அதே நேரத்தில் ஆந்தை குட்டிப் பறவையை மெதுவாகத் தன் இறக்கைகளால் தூக்கியது. குஞ்சுப் பறவை பாதுகாப்பாக அதன் கூட்டிற்குத் திரும்பியபோது விலங்குகள் ஆரவாரம் செய்தன. அனைவருக்கும் நன்றி. பறவையின் தாய் மகிழ்ச்சியுடன் ட்வீட் செய்தது. அன்று மாலை அனைத்து விலங்குகளும் நட்சத்திரங்களின் கீழ் கூடி கொட்டைகள் மற்றும் ஆப்பிள்களுடன் தங்கள் கூட்டு முயற்சியைக் கொண்டாடின. அன்று முதல் பெல்லாவும் அவர்களுடைய நண்பர்களும் காட்டின் மாயாஜாலம் அதன் பிரகாசத்தில் மட்டுமல்ல, அது அவர்கள் வாழும் காட்டில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலும் அக்கறையிலும் இருந்தது என்பதை அறிந்திருந்தனர்.